உங்கள் விஜய். பாலமுருகன் கூட நல்லா பாடுவாரு. அது உனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லுமா. அது அன்னைக்கு தோட்ட பங்களால பாடிட்டு இருந்தாரு தனியா, அப்படியே எஸ்பிபி வாய்ஸ். என்ன பாலமுருகா அண்ணா தனியா பாடினியாமே? ஜோடி சேர்ந்து பாடினாதான் பாட்டுக்கு அழகு. கைய தூக்கு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே, குடும்ப கச்சேரி போட்டுருவோம். தனலட்சுமி சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் பாடுறீங்க, நாங்க கேக்குறோம். பாலமுருகா அண்ணே கச்சேரி பிரமாதமா இருக்கணும். சரிண்ணா. மதுரையில இருந்து வாத்தியக்காரங்க எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டுக்க. வீட்டு செவுர்ல விரிசல் விழுற அளவுக்கு பாட்டு சத்தம் அதிரணும். நல்ல மாட்னடா. சரிண்ணா. பாடுறவங்கள 2 குரூப்பா பிரிக்கலாம். பாலமுருகன் குரூப், வெண்ணிலா குரூப். ஜெயிக்கிற குரூப்புக்கு தங்கச்சங்கிலி பரிசு. ஓ பாலமுருகா அண்ணே நம்ம குரூப் ஜெயிச்சாகணும். சரிண்ணா. வெண்ணிலாவை பார்த்தா தோக்குற மாதிரியா தெரியுது? நாங்க சவாலுக்கு தயார். என்ன வெண்ணிலா? அப்படின்னா போட்டி நடத்திடலாம். பாலமுருகா, நாம இந்த பாட்டு போட்டிக்கு பக்காவா தயாராகணும். தில்பாண்டி கையில ஜால்ராவை கொடுத்து மேடையில ஒரு ஓரமா உட்கார வச்சு ஜிங்கு சான் போட வச்சிடுவோம். நீங்க 2 பேரும் கோரஸ் பாடிடுவீங்க. நீ என்ன பண்ண போற? நான் கிட்டப்பாவுல ஆரம்பிச்சு அங்கிருந்து நேரா இறங்கி வந்து எம்எஸ்விய ஒரு சுத்தி அப்படியே யூ டர்ன் போட்டு இளையராஜா வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க போற. அவர் வாய்ஸ்ல பாட போறேன். இந்த வயசுல பாடியில போறோம்னு சொல்லி நாங்கெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறோம். பாட்டு போடுறோம்லாம் சொல்லாத. உன் கட்ட குரலை வச்சுக்கிட்டு VTV கணேஷ் வாய்ஸ் சொன்னா ட்ரை பண்ணு, நல்லா இருக்கும். பாட்டு பாடுறேன்னு கேட்கறவங்கள கொண்டுறாத. டேய் கொஞ்சம் சீரியஸா யோசிங்கடா. இந்த போட்டியில நம்ம தோத்து போனோம், அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. மாப்ள, அக்ரகாரத்துல அங்கிள் ஒருத்தர் 6 to 7 பாட்டு கிளாஸ் நடத்துறாரு. அவர்கிட்ட போய் நம்ம 4 பேரும் ஜாயின் பண்ணிடலாமா? ஆரம்பம் 60ஆம் கல்யாணத்துக்கு பாட்டு பாடுறதுக்கா? டேய் நல்ல உருப்படியான வழியை சொல்லுங்கடா. டேய் நாம இந்த புலிநகை செய்யன அடகு வச்சு மெட்ராஸ் போய் இந்த சூப்பர் சிங்கர் ப்ரோகிராம் நடத்துறாரு மனோ, அவரை ராத்திரியோட ராத்திரியா அழகா தூக்கிட்டு வந்து நம்ம சார்பா பாட வச்சிடுவோமா? என்ன அவரு நம்ம அளவுக்கு பாடுவாரான்னு கொஞ்சம் சந்தேகம். போட்டி நம்ம வீட்டுல இருக்க ரிலேட்டிவ்ஸ்குள்ள மட்டும்தான். வெளியில இருந்து ஆள் கூட்டம் தான் அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. தம்பி இங்க வாங்களே. பாலா, இந்த அம்மா எதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க? வாங்க தம்பி. டேய் அந்த அம்மா எதுக்குடா நம்மள கூப்பிடுது? நீ பேசுனது கேட்டிருக்கோம். உன்னை உள்ள பிடிச்சி தலை தான் கூப்பிடுறாங்க. இறங்கி வையா. வணக்கங்க. வணக்கம். உன் பேரு பாலமுருகன்னு தெரியும். இவங்க பேரு மதயான தில்பாண்டி பென்னி குயிக். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதுல யாரு போட்டி இன்னைக்கு பாட போறீங்க? பாலமுருகன், பாட்டு பாடுறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அண்ணன் தங்க செயின் பிரைஸ் தராருன்னு உடனே நீங்க பாட்டுக்கு கையை தூக்கிட்டீங்க. வெண்ணிலா குரூப் எப்படி இருக்கும்னு தெரியுமா? மோசமா இருக்கும்.
நிலா 7 கட்டையில நின்னு பாடுவா. உச்ச ஸ்தாயில கமகம் கொடுத்துட்டு அப்படியே தவ்வி 6வது கட்ட வழியா கீழ் ஸ்தாயில இறங்கி ஆஹா பாட்டு பாடுவா பாருங்க. காதுல தேனூத்துன மாதிரி கேக்குறதுக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். ஏமா இங்க நடக்க போறது பாட்டு போட்டியா இல்ல கராத்தே போட்டியா? நிலா கட்டைக்கு கட்டை தாவுன்றீங்க. கட்டன்னா அது இல்ல, ஆ, சரிகமா அத சொன்னேன். ஓஹோ அதுவா? மதியான ஆ. யோ மதியான அவங்க கிளாசிக்கல் மியூசிக்கை பத்தி சொல்றாங்க. ஓ கிளாஸ்ல மியூசிக் போடுறதா? யோ கேவலப்படுத்தாதையா, கர்நாடக சங்கீதம். அட தெரியுமாப்பா, இந்த தொடையில தட்டிக்கிட்டு வலி பொறுக்க முடியாம கத்துவாங்களே அதானே? அதான் மாப்ள. தம்பி, நீலா 10 வருஷம் முறையா கர்நாடக சங்கீதம் படிச்சவ. தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க சொன்னீங்களே. ஆமா, நான் தான் சொன்னேன். தேன்மொழி கசல் பாடுவா. பூங்கோத புல்லாங்குழல் வாசிப்பாங்களா? ஹிந்துஸ்தானி பாடுவா. நீங்க 4 பேரும் பேசாம உங்க அண்ணன் கிட்ட போய் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், எங்களுக்கு பாட்டு பாட தெரியாது, அந்த தங்க செயினை நிலா குரூப்புக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிடுங்க. ம்? நாங்க போட்டியில நின்னு பாடுறதா முடிவு பண்ணிட்டோம். நீங்க நின்னு பாடுங்க, உட்கார்ந்து பாடுங்க. ஆனா ஜெயிக்கிற மாதிரி பாட முடியுமா? இதுவரைக்கும் நீங்க நாங்க பாடி கேட்டிருக்கீங்களா? இல்ல. நல்ல வேலை. டேய், நாங்க இந்த பாட்டு போட்டி சவால்ல இருந்து விலகிறதா இல்ல. ஐயோ, பொண்ணுங்களுக்கு முன்னாடி தோத்து அவமானப்பட போறீங்க. அன்னைக்கு எப்படி கை தூக்குனீங்க? இப்படி இப்படி ஆ, இன்னொரு கை தூக்குங்க. ஆ, சென்ட் அடிக்க போறாங்களோ? இப்படி நிக்கிறதுக்கு பேரு ஹேண்ட்ஸ் அப். அப்படின்னா எங்களை விட்டுருங்க, பொழைச்சு போறோம்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் இப்படியே போய் அண்ணன் முன்னாடி நில்லுங்க, பிரச்சனை தீந்துரும். ரொம்ப தான் மிரட்டுறீங்க. உங்க வெனிலா குரூப்போட பாடுறதுக்கு நாங்க ரெடி. அவங்க ரெடியானு கேட்டுக்கோங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் உடம்பு நல்லது இல்லைங்க. பார்க்கலாம், வெண்ணிலாவா பாலமுருகனான்னு. ததறினா நா நா நா, ததறினா ததறினா நா நா நா. இது எந்த கட்டை? தொடப்ப கட்ட. நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்க. ஜெய் அசிங்கப்படுத்தாதீங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே வெண்ணிலா, உன் குரலை கேட்டதும் பரிசு நமக்கு தாங்கிறது முடிவாயிடுச்சு. ஏய், நான் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் அப்படி? என்ன பாட சொல்ல ஆள் இல்ல, நான் பாடுறத கேட்கவும் ஆள் இல்ல. நிலா இங்க பாரு, நீ என்ன செய்வியோ தெரியாது. மாப்பிள்ளை வீட்ல வைக்கிற பாட்டு போட்டியில நம்ம ஜெயிக்கணும். ஏய், பாடுறதுல என்னடி போட்டி? யார் பாடினாலும் ரசிக்கணும். போடி இவள, இது நம்ம கெத்த காட்டுற டைம். வெட்டியா விட்டு கொடுக்க கூடாது. சரி விட, ஜெயிச்சிடலாம். எனக்கு என்னமோ பாலமுருகன் குரூப் பின்னி பெடல் எடுக்கும்னு தோணுது. என்னடி, ஆறுமுகம் அந்த பக்கம் இருக்கிறதுனால
விசுவாசத்தை ஆப்போசிட் குரூப்புக்கு காட்டுறியா? இரு உன்னை. ஆறுமுகம் பேசி கூட இது வரைக்கும் நான் கேட்டதே இல்ல. நீதான் பேசாத பேசாதன்னு கழுத்து பிடிக்கிற. கல்யாணத்துக்கு முன்னாடி கெத்த விட்டு கொடுக்க கூடாது. பாலமுருகனை விட நான் பல மடங்கு நல்லா பாடுவேன். பாலமுருகன் பாடுவான்னு உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை தடவை கேட்டிருக்கேன். என்னடி சொல்ற? என்ன சொன்ன? பாலமுருகன் பாடினத பல தடவை கேட்டிருக்கேன்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? அப்படி சொல்லிருக்க மாட்டேனே. அவனுக்கெல்லாம் பாடவே வராது. ஆமா 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 ஆமா. ஆ, அவங்களுக்கு பாடவே தெரியாது. பாலகோஷ்டி பாடுச்சுனா பழைய பம்பு செட்டு இல்ல பம்பு செட்டு அந்த மாதிரி டொர 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 டொரன்னு சத்தம் வரும். அது எனக்கும் தெரியும். எனக்கு கூட தெரியும். மதையானன்னு ஒரு பெருசு இருக்குல்ல, அது டை அடிச்சுக்கிட்டு யூத்னு அது பண்ற சேட்டை. போயிட்டான். இப்ப என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இங்க திருட மாதிரி வேவ் பார்த்தால நேரா பாலமுருகன் கிட்ட போவான். நான் பாடினது பேசினது எல்லாத்தையும் சொல்லுவான். பாலமுருக பயந்து ஓடி வந்து உன் கால்ல விழுந்து பாடாதீங்க பாடாதீங்கன்னு கெஞ்சுவான். நோவே, அவன் ஒரு ஈகோயிஸ்ட். தன்னை விட தான் எதிரி கிட்ட என்ன டெக்னிக் இருக்கு, பாட்டு போட்டிக்கு எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு பார்க்க ஓடி வருவான். உனக்கு இது எப்படி தெரியும்? எனக்கு அவனை தெரியாதா? வெண்ணிலா சொல்லுடி. உனக்கு பாலமுருகனை முன்னாடியே தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல? தெரியாதுடி. நம்ப முடியல. பாட்டு போட்டின்னு சொன்னதுல இருந்து இதுதான் பாடிக்கிட்டு இருக்கேன். மாப்ள அங்க பாரு. டேய், என்னடா அந்த பென்னி பையன் பின்னங்கால் பெடரியில பண்ண ஓடி வரா? என்னடா அந்த வெண்ணிலா கோஷ்டில வெண்ணிலா கோஷ்டி அண்ணன் வச்ச பாட்டு போட்டிக்கு வசமா தயாராயிட்டு இருக்காங்க மாப்ள. அதுவும் இல்லாம ஊர்ல இருந்து சொந்தக்கார பிள்ளைங்க நிறைய இறங்கி இருக்காங்க மாப்ள. அழகா இருக்காளுங்களா? யோ எஸ் ஜானகி, பி சுசிலா, சித்ரா. இவங்கெல்லாம் அவங்க சொந்தக்காரங்களா? பாலமுருகா, கண்டிப்பா நாம தோத்துட்டோம். யோ சைலன்சர் புடி வாயிலே சொல்லிடுவேன். ஆயா பாரு மாப்ள, அவங்க ஒவ்வொருத்தவங்க குரலும் அந்த லெவலுக்கு இருக்கு மாப்ள. அது உனக்கு எப்படிடா தெரியும்? அவங்க பேசுனது நான் கேட்டேனே. அப்படி என்ன பேசினாளுங்க அவளுங்க? பாலமுருகன் கோஷ்டில இருக்க ஒவ்வொருத்தவங்க குரலும் பழைய பம்பு செட்ல இருந்து வர சத்தம் மாதிரி இருக்கும். அதனால ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிடலாம்ங்கறாளுங்க. என்ன திமிர்றா அவளுங்களுக்கு? இந்த தில்பாண்டி பையன் குரலை கேட்டுட்டு நம்ம குரலெல்லாம் பழைய பம்பு செட்டு குரல்னு மேட்ச் பண்றாளுங்களா அவளுங்க? என்ன பண்றது? என் குரலை அவளுங்க கேட்டது இல்லையே. வயிறு கலக்கி வயக்காட்டுக்கு ஓட வேண்டியதுதான். டேய், அவளுங்க கூட்டு வந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்கள்ல நல்லா பாடுற 4 பேரை உடனே வர சொல்லுங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் பாட வராது மாப்ள. சண்டை தெரியும், சிலம்பம் தெரியும், போதையில உளர தெரியும், ஊரை சுத்த தெரியும், புல்லட்டு ஓட்ட தெரியும், பொண்ணுங்கள்ட்ட கடலை போட தெரியும், ஊர்ல இருக்கவங்கள்ட்ட வம்பிழுக்க தெரியும், வம்பிழுத்தவன் மண்டைய உடைக்க தெரியும், எவனாச்சும் மண்டைய போட்டா நாக்க துரத்திக்கிட்டு ஆட தெரியும், குடிக்க தெரியும், குடிச்சு புட்டு குண்டக்க மண்டக்க பேச தெரியும், குஜாலா இருக்க தெரியும், குப்புறப்படுத்து தூங்க தெரியும். எவனுக்கும் பாடவே தெரியாது மாப்ள. இதுக்கு மேல நீ வாயை திறந்த வாயிலே மிதிப்ப. நீ ரொம்ப பேசிட்ட. இந்த பாட்டு போட்டியில மட்டும் நம்ம தோத்தோம், அது நமக்கு அசிங்கம் இல்ல, இந்திய திருநாட்டுக்கே அவமானம். ஆமா, இவர் பெரிய ஒலிம்பிக் வீரரு. மூஞ்சிய பாரு. யோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் மக்கு பயிலுகன்னு தெய்வான குடும்பம் முடிவு பண்ணிரும். அது உண்மைதானே? டேய், நாம அண்ணன் கெத்த காப்பாத்தியே ஆகணும். மாப்பிள, பேசாம வெண்ணிலா கோஷ்டி பாட்டு கத்துக்கிற வீட்டுக்கு தீய வச்சிருவோமா? தப்பிச்சிருவாளுங்க. அரளி விதை கலந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துடலாமா? நீ எல்லாரையும் ஜெயிலுக்கு கூட்டு போகாம விடமாட்ட போல. ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, நாம ஜெயிச்சாகணும். பாண்டே, முதல்ல எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி வெண்ணிலா முன்னாடி பெல்ட் அடிக்கணும் டும்மாங்கி. யோ அவளுக என்ன பண்றாளுக, என்ன பாட்டு பாட போறாளுகன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட். அவளுங்க பாட போற பாட்டு மட்டும் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு எதிர்பார்த்து உடனே பாடிடணும் மாப்ள. அவங்க பாட நாம பாட, ஒரு பக்கம் குயில் சத்தம், இன்னொரு பக்கம் மயில் சத்தம், மறுபக்கம் நீ உயிருக்கு போராடுற மரண சத்தம். ஏய், எல்லாரும் நல்லா கவனிங்க. சாயந்தரம் நம்ம வெண்ணிலா கோஷ்டி பாட்டு பழகிற இடத்துக்கு போறோம்.
அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் எதிரிய தோக்கடிக்க திட்டம் போடுறோம். புரிஞ்சா? ஒன்றும் புரியல. யோ, தமிழ்ல தானே சொன்ன? வெண்ணிலா கோஸ்டின்னு நீ சொன்னதும் மறு நிமிஷம் நான் ஊட்டிக்கு போயிட்டேன். எதுக்கு? டூயட் பாட. தில்பாண்டி சொல்லு மாப்ள. இப்ப ஃபைட் சீன். மதியான கொஞ்சம் ஒக்க நிமிஷம் கிடைக்கிறா? ராடா ராடா ராடா. ஏய், பொம்பளை பிள்ளைக்கு ஒருத்த முகத்தை பார்த்தாலே தெரியும் அவன் திருடனா கிராதகனா பாடகனான்னு. பாலமுருகனை பார்த்ததும் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? திருடனு. கல்யாண வீட்ல எதை திருட போறான்? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். வெண்ணிலா மனச. அது அவ்வளவு ஈஸி இல்ல. முதல்ல என்ன பாட்டுல ஜெயிக்கணும். வர பாலமுருகன் வரா. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். இப்படி பாடுற ஆளுகளே. மாப்ள மாப்ள ஐயோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே தில்பாண்டி, என்ன கொஞ்சம் கைத்தாங்களா கூட்டிட்டு போறியா? குளிர் காய்ச்சல் வரா மாதிரி இருக்கு. அடையா நீ வேற. எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு. உள்ளுக்குள்ள தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. பிள்ளையாயாவ எப்படி தம்புடிச்சு பாடிக்கிட்டு இருக்கா. அதுலயும் அந்த வெண்ணிலா கண்ணை உருட்டி உருட்டி என்னமா சதி பாடுறா தெரியுமா? கதி கலங்கிட்ட. இதத்தான் ஆறுமுக மாமியாரு கட்டை விட்டு கட்டை தாவுறதுன்னு சொன்னாங்க போல இருக்கு. நான் விவரம் கட்டத்தரமா உங்ககிட்ட 10 கட்டையை ரெடி பண்ண சொல்லிட்டேன். நான் என்னடா பண்றது? இவளுங்க பாடுறத பார்க்காத வரைக்கும் போட்டியில ஜெயிச்சுடுவோம்னு கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை இருந்தது. இப்ப அதுவும் போச்சு. ஆறுமுகம் அண்ணன் எங்க இருக்காரு? எது கேக்குற? அவர் காலில் விழுந்து கும்பிட்டு இந்த பாட்டு போட்டியை நிப்பாட்ட சொல்லத்தான். சரியா சொன்ன தில்பாண்டி. அண்ணன் அதுக்கு ஒத்துக்குவாருன்னு நினைக்கிற? நடு முதுகுல ஓங்கி மிதிச்சாருன்னு வச்சுக்கோ, வயித்துல இருக்கறலாம் வாய் வழியா வந்துரும். அதுக்காக அந்த புள்ளைங்க கிட்ட தோத்து ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட சொல்றியா? அதை விட அண்ணன் கிட்ட அடி வாங்குறதே மேல். எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களாப்பா? நீங்க பில்டப் பண்ணிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸ்கிரிப்ட் இவன் எழுதுனானோ? கர்நாடிக்ல 2 சொரத்தை எடுத்து பாருக்கா. வாய்ந்துடணுமா? நம்மளாலையும் நல்லா பாட முடியா? நம்புங்க. பாலகுருமா சி பாலமுருகா, உனக்கு என்னையா வெளியூர்ல இருக்கவன் எதையாச்சும் சொல்லிட்டு விருந்து சாப்பாட்டை முடிச்சு விட்டு பொத்துனாப்புல கிளம்பி போயிருவ. நாங்க இதே ஊர்ல மான மரியாதையோட சுத்த வேணாம், அதுவும் புல்லட்ல. இப்போ உன் பேச்சை கேட்டு நாங்க பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டோம். ஊருக்குள்ள பட்டு வேட்டி பட்டு சட்டையில சுத்த முடியாது. பட்டா பட்டி ட்ரௌசரோட தான் சுத்தணும். காரி காரி துப்புவாங்க. ஆமாண்டா பாலமுருகா, யோசிச்சு பார்த்தா எனக்கும் மதையான சொல்றதுதான் சரின்னு படுது. அண்ணங்கிட்ட சொல்லி பாட்டு போட்டியை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் நடக்காது. அப்ப பாட்டு போட்டிக்கு பதிலா கபடி போட்டி அனௌன்ஸ் பண்ண சொல்லு. ஒரு பக்கம் ஆண்கள் அணி, ஒரு பக்கம் பெண்கள் அணி, கபடி கபடின்னு பாட்டு பாடிட்டு போனா அவளுக்கு அப்படியே வேட்டிய உருவிடுவாளுங்க. கபடி போட்டியெல்லாம் வேணாம். அப்போ கயிறு இழுக்கும் போட்டி, கயிறு இருக்கிற போட்டி. எதனா ஒரு பொண்ணு லேசா இப்படி கண்ணடிச்சா போதும் பப்பரப்பேன் அந்த பொண்ணையே பார்த்து நிப்ப. நீ கயிறு இருக்கிற போட்டியா? கைத்துலயே தொங்க விட்டுருவேன். அதெல்லாம் சரி வராது. பானை உடைக்கிற போட்டி சரியா வரும்ல? வேற வேணையே வேணாம்டா. ஏற்கனவே ஊர்காரங்க பூரா நம்ம மேல வெறுப்புல திரியிறாங்க. இவங்க வருஷ கட்டி நின்னு உரிய உடைக்கிறோம்னு சொல்லி நம்ம மண்டைய உடைச்சு போடுவாங்க.
என்னதான்டா பண்றது? ஆணழகம் போட்டி வைக்க சொல்லுவோம். சரியா சொன்னடா பென்னி. 8 ஊருக்காரங்க வண்டியை போட்டு வந்தாலும் ஆணழகம் போட்டியில என்ன ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா போட்டியில ஜெயிக்கிறோம், செயினை கைப்பற்றுறோம். உங்களுக்கெல்லாம் பொறாமடா. அப்படி ஒண்ணு நடந்துட்டா அந்த புள்ளைங்க பூரா என்கிட்ட வால்ட் ஆயிடும்ல. அந்த கடுப்புல பேசுறீங்க. மதையானே கொஞ்சம் சீரியஸா யோசி. உன்னை குன்ற போறேன். அப்போ போட்டியில இருந்து விலகிடுவோம். இல்லனா போட்டி அன்னைக்கு வெளியூர்ல வேலை இருக்குன்னு எஸ் ஆயிடுவோம். கைய கொடு. நல்ல யோசனை மாப்ள. இப்பவே அண்ணனை போய் பார்த்து போட்டியில இருந்து விலகிக்கிறோம்னு சொல்லிடலாம். இந்த விஷயம் மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. எதுக்கு தெரியுது? நீ சொல்லாம இருந்தா சரிதான். ஓ, இதான் உங்க முடிவா? என் முடிவையும் தெரிஞ்சுக்கோங்க. யாரு வந்தாலும் வரலனாலும் இந்த பாட்டு போட்டியில் நான் கலந்துக்க தான் போறேன். வேணாண்டா மாப்ள, நாளைக்கு அவங்க குரு வேற வராராம். இன்னும் பல இசை நுணுக்கங்கள்லாம் கத்து வச்சுக்கிட்டு நம்மளை கலங்கடிப்பாளுகடா. ஆமாண்டா பாலமுருகா, நாம நேக்கா கலந்துக்கிறது தான் நல்லது. அவ குரு இல்லடா, அவ குருவோட குருவே வந்தாலும் சரி, நான் உங்க பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடியே தீருவேன்.